அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வேக வச்சுக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு மட்டன் அதில் வேக வச்சிடலாம். இது வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கல் உப்பு, மட்டன் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடலாம். இதை நல்லா வேகட்டும், அப்படியே இருக்கட்டும். வேக வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதிலே தாளிச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, இப்போ இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெரிய தக்காளி ஒன்று எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுட்டு இந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் நான் வேக வைக்கும்போது தண்ணி வச்ச தண்ணி கரெக்டாக இருந்தது. கொஞ்சமாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கும். இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டேன். இப்போ கிரேவிக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மல்லித்தலை மேலே போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்பைசியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, சாதம், தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.